இங்கேருந்து கர்நாடகா பார்க்கு கிளம்பிட்டோங்க. ஃப்ரெண்டு தான் மேப் போட்டிருக்காருங்க. மழை வேற லைட்டாக பேஞ்சிட்டே இருக்குங்க. இங்கேருந்து 5 கிலோமீட்ரு, 5 கிலோமீட்டர்னா இப்போது 4.5 கிலோமீட்டருங்க கரெக்டாக. மழை லைட்டாக தூருதுங்க. நம்ம பையன் இருக்குனால ஆல்மோஸ்ட் இந்த டைம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத நிறையா பிளேஸும் பார்த்துட்டோங்க. வேறு லெவல். பைக்கு மட்டும் இருந்தால் போதுங்க. அப்புறம் இங்கே ஒரு படகு இல்லைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. காலையிலையாவது வெயில் அடிச்சதுங்க. இப்போ மழையும் லைட்டாக தூருது. வெயில் அடிக்கும் போதே செம்ம ஜில்லுன்னு இருக்கும் ஊட்டி. இப்போ சொல்லவா வேணும், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. கர்நாடகா பூங்கா இதாங்க, கர்நாடகா பார்க். இன்னும் 1 கிலோமீட்டர் காட்டுது. இங்கிட்டா அங்கே கொண்டு போயிடலாமா? என்ட்ரன்ஸ் இதானா? உடச்சிட்டாங்க, நிறைய கட்டிகிட்டு இருக்கிறாங்க. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஆமாம், பர் அடல்ட்டுக்கு 100ங்க, 200 2 பேருக்கு. இதான் என்ட்ரன்ஸுங்க. போவோம். இங்கேயும் ஹெல்மெட்டோட தான் சுற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், செம்மையாக செதுக்கி இருக்கிறாங்க. அப்படியே போகலாங்க. எல்லா இடத்துக்கும் போனதில்லை, நான் சும்மா அப்படியே ரவுண்டு தான் ஃபுல்லாக. அங்கே வரைக்கும் அப்படியே போயிட்டு, இது கொஞ்சம் பெரிய பிளேஸ் தான் பாருங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். நீட்டாக செதுக்கி இருக்கிறாங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த ஷேப்லாம். இப்படி போய் வருவாங்க மேலே. இங்கே பாருங்கள், இந்த இது என்னன்னே தெரிலங்க. ஃப்ளவர் தான், அதோட இலையே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கீழே ஏதோ பண்ணிருக்காங்க. இது ஃபுல்லாங்க ரொம்ப பெருசுங்க இதெல்லாம், இந்த பார்க்கு. இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்ல ஸ்பாட்டு. கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஒர்க்கிங் டேஸ்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், போயிடுவோம் கீழே. வரலாம். எது எங்கே போகுதுன்னே தெரில கூடாது, ஏகப்பட்ட பாதை இருக்கும். அப்படி கீழே போகலாம். ஆமாம், கோயில் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், யானையை கல்லுலேயே செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இது ரொம்ப பெருசு, அதான் சொன்னல. அங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குங்க, அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஐஸ் பாய் விளையாடுறதுக்கு நல்ல இடம். போன டைம் வந்ததுக்கும் இப்போ நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஓரளவு. கீழே தான் உன பயங்கரமாக இருக்கும். அங்கே பாருங்கள், இந்த மயில் மாதிரி செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. நிறையா வழி இருக்குங்க இதில், எங்கே போகிறீங்கன்னே தெரியாது. ஆமாம், எலிஃபண்ட்டும் பண்ணியிருப்பாங்க அதே இதில்.
இதை பாருங்கள், இது என்ன ஜிராஃபியா? அப்பா மூச்சு வாங்குது ஏறி இறங்கி. டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குங்க, 4:45 ஆயிடுச்சுங்க. இந்த செடிங்களெல்லாம் கட் பண்ணுறதுக்கே எத்தனை பேர் வந்திருப்பாங்க. ஏகப்பட்டது இருக்குங்க. எல்லா செடியும் கட் பண்ணியிருக்கிறாங்க சேஃபாக. நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க். ஏல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு யோசிச்சுட்டுல, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்க, குட்டியான செஞ்சுருக்குறாங்க. இது பாருங்க கைஸ், பிரிட்ஜு மாதிரி. இதெல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க. இந்த ஆமாம் அந்த லைட்டெல்லாம் முன்னாடி வரும்போதெல்லாம் இல்லை. அது நிறையா டெவலப் பண்ணுறாங்க. பண்ணட்டும். அங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது பாருங்க, அங்கே போவோம். அதை போய் நடப்போங்க, நல்லாயிருக்கும். ஃப்ளவர்ஸ் பாருங்கள், வா செம்ம அழகாக இருக்குங்க. சூப்பர். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க இங்கே வந்தால். பரவாயில்லைங்க, போன டைம் வந்ததுக்கும் இப்போ நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. காலேஜில் வந்திருப்பாங்க போல் இருக்கணும். அந்த செடி இவ்வளோ பூ மாதிரி இருக்கு பாருங்கள். ஏதோ இதான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஆகுனா? இதைத்தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்களா? அந்த ஒட்டுறது அந்த தெரியுது பாருங்கள் கைஸ், ஹேங்கிங் பிரிட்ஜு. அங்கே தான் போகணும். இப்படியே கீழே போகலாங்கண்ணா. திருப்பி அப்படியே வந்து இப்படி தான் எக்ஸிட் ஆகணும். போன டைம் அப்படி தான் வந்தான். இதுதான் கூட சொன்னேன், ஒளிஞ்சுலாறதுக்கு பயங்கர இடம்னு. எங்கே போகிறோன்னே தெரியாது. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே செம்மையாக இருக்குங்க. உள்ள யார் இருக்கா எதுவுமே தெரியாது. யார் இவர்கள்? ஏங்குணா யார் இவர்கள்? காவலர்களா? பாதுகாவலர்கள். பாதி காவலர்களா? அதுக்குன்னு ஸ்டாச்சு நான் அரடிக்க வைக்க முடியுங்கண்ணா. இங்கே பாருங்க, இது மிக்கி மவுஸ் மாதிரி இருக்குமோ? அங்கேருந்து பார்த்தா பார்க்க அப்படி தான் தெரியுது, சின்ன காது. சரி, உள்ளே போய் பார்க்கலாம். இதுதாங்க என்னது இது? ஏதோ ஷேப்பில் கட் பண்ணியிருக்காங்க. தூரமாக வந்து பார்த்தா தெரியும். இந்த ஃப்ளவர்ஸு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கிட்ட ஒரு வழி போகுது, இங்கிட்ட ஒரு வழி போகுது. ஆஹா, மழை பெஞ்சால் அதில் நின்றுக்கலாம், நனையாது. சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஐஸ் பாய் விளாண்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வரும்போது அந்த ஹாரி பாட்டர் ஞாபகம் தாங்க வந்தது. அதுக்குள்ளே குளிஞ்சு போகலாம், போவோம். டான் 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 ஐஸ் ஐஸ் பாய் விளாட்றோம். அங்கே பாருங்கள் எத்தனை மணி போகுது, யார் எங்கே இருக்கானே தெரியாது குணா. சரியான ஸ்பாட்டு இது. குணா என்ன உங்களை பார்த்து ஓடுறாங்க அந்த பொண்ணுங்க, ஒளிஞ்சு விளாட்றாங்க. இங்கே பாருங்கள், ஐஸ் பாய் ஐஸ் கேர்ள்ஸ் விளாட்றாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே போங்க, எங்கேயாவது கூட்டிகிட்டு போகுது.
செம. பாருங்க காய்ஸ், எங்கிட்டு போனாலும் இங்கிட்டே போங்க, இங்கிட்ட தான் எக்ஸிட் இருக்கும். வந்துட்டோம். இங்கே ஏதோ தெரியுது. வந்துட்டோங்க. இங்கே பாருங்க, நல்லா இருந்ததில்ல இது பார்க்க. எனக்கு அந்த ஹாரி பாட்டர் ஞாபகம் தான் வரும். ஹேங்கிங் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துட்டோங்க நம்ம. அங்கே இருக்கு பாருங்கள், மேலே நிற்கிறாங்க. இது கொஞ்சம் நல்லா லென்த்து ஜாஸ்தி தான், நல்லாயிருக்கு. கலர் ஃபிஷ் பார்த்துருவோம், பார்த்துட்டு அப்படியே மேலே போயிடலாம். அங்கே வாட்டர் கேம்ஸ் நிறையா இப்போ முன்னாடியே அது வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க, இன்னும் வேலை போய்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் இது ஒன்றுக்காண்டி தான் நான் வந்தேன். இங்கே பாருங்க கைஸ், பக்கத்தில் ஹேங்கிங் பிரிட்ஜ். இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கேன் நான். என்ன நூலெலாம் கட்டி இருக்கிறாங்க, எதுக்குன்னு தெரில. இதுக்குள்ளே ஃபிஷ்ஷு இருக்குங்க, கலர் ஃபிஷ்ஷு, வாத்து இருக்கும். இங்கே பாருங்க கைஸ், பெருசு பெருசாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே பிரிட்ஜில் மேலே போய் அப்படியே எக்ஸிட் ஆகிட வேண்டியதாங்க. இப்படி மேலே ஏறி அங்கே போகணுங்க. ஆடங்கூடா மேலே போகும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கும், அவ்வளோதான். பாருங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்பாட்டு பயங்கரமாக போகுதுங்க. எப்படி இன்னொரு எப்போ வேலை முடிக்கிறாங்கன்னு தெரில. முடிச்சதுக்கப்புறம் ஸ்பாட்டு வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நைட் டைமில் இந்த வாட்டரில் கலர் லைட்லாம் எரியும்ல, அந்த மாதிரி நினைக்கிறாங்க அது. ஓகே, மேலே ஏறுவோம். போன்ட்டே வரும்போது இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்தாலே தெரியும். இப்போ தான் அந்த பூச்செல்லாம் இப்போ தான் பூசி இருக்கிறாங்க. ஐயோ, இதில் ஏறதுக்குள்ளே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் மறுபடியும். போவோம், பிரிட்ஜு மேலே ஏற போகிறோம். மேலே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. பாருங்க, ரோப்பை அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்க. கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகும் தான். செம்மையாக இருக்குங்க. அப்படியே வந்தோம், அங்கே இருக்கு பாருங்கள் அந்த ஐஸ் பாய் விளாட்றது. அங்கேருந்து அப்படியே வந்தோம். இதுதான் நம்ம பார்த்த அந்த கலர் ஃபிஷ். இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், நல்லா ஷேக் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள் பிரிட்ஜை. அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பலாம். 5:30 ஆயிடுச்சு டைம். காரெல்லாம் உள்ள வருது, ஒர்க் பண்ணுறவங்களா அதுக்கும். அப்படியே மேலே போகணுங்க மறுபடியும். சரிங்க, அவ்வளோதான். அப்படியே எக்ஸிட் ஆகிட்டு அடுத்து கன்டினியூ பண்ணுறேங்க. ஹலோ காய்ஸ், கர்நாடகா பார்க்லேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. நேரம் இதுக்கப்புறம் ரூமு தான். நமக்கு ஊட்டியில் 3வது டே இதோட முடிஞ்சுங்க. கோப்ரோவும் சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆக போகுது. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர், பாய், ஸ்டே சேஃப் காய்ஸ்.